விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு உணவை பரிமாறுகிறார். அவர் வீட்டில் சமைத்த உணவுகள் பரிமாறி தீர்ந்துருச்சு, அதுல கொஞ்சம் தான் மிச்சமா இருக்கு. அந்த மிச்சத்தை அவர் உண்டு வாழ்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட பண்பாளர் பாருங்க. தனக்கு இருந்த உணவை தன் விருந்தினருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத உண்றார் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பண்பாளர் யாரோ அவருடைய நிலத்துல அவர் என்ன பண்ண தேவையில்லை, விதைக்க கூட தேவையில்லை, விதைகள் இயற்கையாகவே முளைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? விருந்தினரை நாம் உபசரிக்கும் போது நம்முடைய செல்வம் ஒருபோதும் கெட்டு விடாது, ஒருபோதும் அழிந்து விடாது. நமக்கு விருந்தினரை நாம் உபசரிக்க உபசரிக்க நம்முடைய செல்வம் பெருகும் என்று ஆக மறைமுகமாக சொல்றாருங்க. இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டும். விருந்தினர் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களை மனம் மகிழ